வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் காமி. ஆரத்தி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இப்போ அதிமுக இருக்குது. ஆனால் அதிமுக பார்த்திங்கன்னா 101 இடங்களை பார்த்திங்கன்னா மேலே டெபாசிட் காலி ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இப்போ விஜய் பக்கம் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் போகிறதுக்கான ரெடியாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பெரிய லெவலில் ஆலோசனை பண்ணவே இல்லை. எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா தனித்தனியாக கூப்பிட்டு அவங்களே பொதுச் செயலாளர் மாதிரி ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சிவி சண்முகம் பேர் அடிப்படுது. அதே மாதிரி விஜயபாஸ்கர், வேலுமணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் பக்கம் போகிறதுக்கு நிலையில் தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுத்தும். திமுகவுக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வர்ற பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலாம் பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணின்ற முடிவு வந்தனால இப்போ திமுகவும் டென்ஷன் ஆயிருக்காங்க. துரோகை இனி பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே சேர்க்க மாட்டோன்ற கடும் வாக்குவாதத்தில் செய்தியாளர் சந்திப்பிலே பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து ஒரு எதிர்ப்பை காமிக்கிறத பார்க்க முடியுது. இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா எதிராக அதிமுக திமுக இணைவாங்களான்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போயிருக்காங்க. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போனாலுமே பாசிபிள் இருக்குது. அது திமுகவும் அதிமுக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸோட பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் மொத்தம் 127 பேர் இருக்காங்க, மெஜாரிட்டியாகவே இருக்காங்க. ஆனால் திமுகவும் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் இணைஞ்சு கூட்டணி ஆட்சின்றதை அமைக்கணும். பட் இது ரெண்டு திராவிட கட்சி இணையமாக கேட்டிங்கன்னா எதிரும் புதிருமா இருக்கவங்க இவ்வளவு நாள் இப்படி தான் இருந்தாங்க. திடீர்னு இணைஞ்சாது வரும் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் வாய்ப்புன்ற மாதிரி உருவாயிரும். அதாவது எம்ஜிஆர் எப்படி இருக்கிற வரைக்கும் அசைக்க முடியலையோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் இருக்க வரைக்கும் அசைக்க முடியான்ற ஒரு சூழ்நிலை உருவாயிரும்ன்றக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுக்கல. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கலான்றாங்க. அப்படி வச்சா ஆட்சி அமைக்க முடியும். முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா 2 வருஷமும், எடப்பாடி அடுத்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதான் பேச்சுன்றாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ எம்எல்ஏக்கள் நிறைய பேர் தாவேகா பக்கம் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது அதிமுகவில் இருக்க எம்எல்ஏக்கள். ஸோ இது எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டை மீறி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட நாங்கள் நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு கொடுக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுப்பான்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. ஆனால் அப்படி எடுத்தாலுமே எடப்பாடி பழனிசாமி கையில் ரொம்ப நாள் கட்சி இருக்காது. ஏன்னா 3வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக போச்சுன்ற ஒரு பேச்சு அடிப்படுது. 2வது இடத்துக்கு வந்திருந்தாலும் எதிர்கட்சியாக வந்திருந்தாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அதிமுக பலம் வாய்ந்த கட்சி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 3வது இடத்துக்கு போனால இது எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா பாஜக காலி பண்ணி விட்டாங்க. பாஜகவோட மாநிலத்திடம் நைனா நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா சாத்தூரில் சசிகலா வேட்பாளர் பார்த்தீங்கன்னா ஓட்டை பிரிச்சானா தோத்து போயிட்டாரு. அது மட்டும் கிடையாது, முதுகுளத்தூர் ஒரு 4-5 தொகுதியில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஆட்டம் கண்டுச்சு சசிகலா நிப்பாட்டின வேட்பாளர்கள்னால. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கார்டு. அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை உக்கிரமாக போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி தரலாம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மோதல், அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஜெயிச்சிட்டாரு. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏ ஆகிட்டாரு. இப்போ நிறைய திமுக அமைச்சருக்கு தோற்றுருக்கான அது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் எந்த ஒரு நிர்வாகியும் வளர இல்லை. இப்போ குறிப்பிட்டு மதுரையில் பார்த்தீங்கன்னா பிடிஆர். ஸோ இவர் தோற்றுருக்காரு. எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் செயல்படலை. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சாக்கடைகள் பார்த்தீங்கன்னா கழிவு வெளியே வந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, குப்பை மேடாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஸோ சுந்தர்சிக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஆருக்கு தான் போட்டின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அப்படி தான் எல்லாம் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அங்கே டிவிக்கே பார்த்தீங்கன்னா முஸ்தபான்றவர் ஜெயிச்சிட்டாரு. சிறுபான்மை வாக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அள்ளி ஜெயிச்சிட்டாரு. அது மட்டும் கிடையாது, விஜய் வாக்களும் மிகப்பெரிய லெவலில் ஹைப்பு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி மூர்த்தி இவர் பத்திரத்துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் தோற்றது முக்கியமான காரணம் கார்த்திகேயன் சொல்கிறவர். அவர் திமுகவில் பார்த்தீங்கன்னா சேர்மனாக இருந்தவர். ஸோ அவர் 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டப்பட்டிருந்தார். அவர் தீவிரமான அழகிரி ஆதரவாளர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப நாளாக காத்துருந்தார். டிவிகேல இணைஞ்சார், சீட்டு வாங்கினார், ஜெயிச்சிட்டாரு. ஸோ இது மூர்த்தி பார்த்தீங்கன்னா அவர் தான் திமுகவில் எங்களை இணைக்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் எண்ணம் தோட்டி இருக்கு. அதனால தான் குறிப்பிட்டு மதுரையில் கிழக்கு தொகுதி தான் வேணுன்ற மாதிரி கார்த்திகேயன் கேட்டு டிவிகே சார்பில் நின்று ஜெயிச்சிருக்கதாக தகவலியாக இருக்குது. அதே மாதிரி தளபதி இவருமே பார்த்தீங்கன்னா யாரையும் வளர உள்ள அந்த ஒரு எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே திமுகவினரே சேர்த்து தோக்கடிச்சிட்டான்ற மாதிரி. அதே மாதிரி கிருத்திகா தங்கப்பாண்டியன் இவர் திருப்பவன்றத்தில். ஸோ அங்கே திமுக பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்ற உள்ள. ஸோ அந்த ஒரு பிரச்சனை போயிடுச்சு. அதே மாதிரி அங்கே விவி ராஜ்ஜலபதம் ஜெயிப்பான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது
ஸோ அங்கே வந்து டிவிகே நிர்மல்குமார் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இது மொத்தமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியும் வெளிப்பாடு தான். ஸோ இவங்கெல்லாம் ஜெயித்த காலகட்டத்தில் மணிமாறன் ஜெயிக்கவே இல்லை திருமங்கலத்தில். ஆனால் இந்த வாட்டி அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி இப்போ தான் உதயகுமார் தோக்கடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம், முன்னாடி வந்து மணிமாறன் தோற்றதுக்கு முக்கியமான காரணம் மூர்த்தி, ஸோ தளபதி. உட்கட்சியில் பார்த்திங்கன்னா மோதல் இருந்துச்சு. உட்கட்சியில் பார்த்திங்கன்னா உள்ளடி வேலை பார்த்தா தான் அவர் தோத்துட்டான்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனால் இந்த வாட்டி அவர் ஜெயிச்சிட்டாரு, மித்த எல்லாருமே தோற்று போயிட்டாங்க. ஸோ மணிமாறன் பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். அங்கே ஆர்பி உதயகுமார் தோல்வி, செல்லூர் ராஜுமே பார்த்தீங்கன்னா தோல்வி. செல்லூர் ராஜு ரகு பாலாஜின்றவர் தான் போட்டின்ற மாதிரி இருந்துச்சு. ரகு பாலாஜின்றவர் திமுக சார்பில் நின்றவர். அங்கே என்ன இருக்குன்னா அங்கே டிவிகே ஜெயிச்சிருக்காங்க. ரகு பாலாஜின்றது 2வது இடம், 3வது இடத்துக்கு தான் செல்லூர் ராஜு தள்ளப்பட்டிருக்காரு. இதுக்கு முக்கியமான ரீசனே வந்து முக்குளத்தூர் வாக்கில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து செல்லூர் ராஜு வந்து தக்க வைக்கலை. இதுக்கு முக்கியமான ஓபிஎஸ்ஸை விமர்சிச்சு இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, சசிகலாவோட எதிர்ப்புன்னு தான் சொல்கிறாங்க. சசிகலா பார்த்திங்கன்னா மறைமுகமாக வந்து ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் புது கட்சி விஜய் கட்சி வரும்போது அதுவுமே மொத்தமாக பார்த்திங்கன்னா எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஒரு சில பேர் தான் தென் மாவட்டங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி விகேவோட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வரியில் சொல்லலாம். குளத்தூரில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் தோல்வி அடைகிற அளவுக்கு இருக்குன்னா அப்போ தமிழ்நாடு அளவில் பார்த்திங்கன்னா எதிரொலிச்சிருக்குன்றது தெளிவாக தெரியுது. ஜெயலலிதா கட்சி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.